நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூஜைன்னு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா? ஆமா. மனப்பூஜை. மனப்பூஜை. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து சமயம் ஹிந்துவாலா இருந்தா ஹிந்து சமயப்படி போடணும். கிறிஸ்தவரா இருந்தா கிறிஸ்தவோட அமைப்புப்படி போடணும். ம். இஸ்லாத்து ஆளா இருந்தா அதோட அமைப்புப்படி போடணும். சில பேர் வந்து எதுவுமே போடாம அப்படியே கட்ட ஆரம்பிச்சிடுறது. இல்ல தப்பு தப்பா போடுறது. பூஜைகள்ல தப்பு தப்பா பண்றது. தப்பான டைம்ல ஆரம்பிக்கிறது. இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது பாதியிலேயே நின்றும். சில மண்ணு பார்த்தீங்கன்னா, கவ் கேட்கும். ம். கவ்னா ஏதாவது பலி பலி கேட்கும். மாரி. கவ் கேட்கும். பலி ம், கேட்கும். ம். சில பேர் என்ன அந்த மண்ணை சோதிச்சு பார்க்கும்போது இது பலி கேட்குற மாதிரி தான் அந்த பலி கொடுக்கணும். வீடு கட்டினதுக்கு அப்புறமும் கொடுக்கலாம். ம். சில பேர் சொல்ல போனால் மண்ணிலே கொடுத்துடணும். சில பேர் பூமி பூஜை போடும்போது கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சில மண்ணு கேட்கும். இல்லைன்னா வீடு கட்டுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடும். எதனா ஒரு அடி நடக்கிற வேலை செய்கிறவங்க இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது அனைத்தும் துல்லியமாக பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கும். ஆமாம், வேலை செய்கிறவங்க அடி மேலே அடி விழும். வேலைக்காரன் வரவே மாட்டான். வேலைக்காரனே வர மாட்டான். வந்தால் அடி விழும். எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து விடும், ஆக்சிடென்ட் ஆகும், ஷாக் அடிக்கும். எதனா ஒரு விபத்து நடக்கும். உங்கள் வீடு கட்டியே முடியாது. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலி மாதிரி என்ன கேட்டால் அதுக்கான பலி நீங்கள் கொடுத்துடணும்.